எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்பீடாக நடப்பார். ஒரு 8 வச்சாருன்னா இங்கேருந்து அங்கே வைப்பார். ஒரு 8 வச்சாருன்னா நான் 4 ஓட்டம் ஓடணும். சக்கு சக்கு நடப்பார். இந்த டயர் செருப்பு தான் எங்கள் அப்பா ஆர்டர் கொடுத்து டயர் செருப்பு செஞ்சு தான் போடுவார். டயர் கீழே வந்து என்ன ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஊசி ஆணிய மாதிரி அடித்து வச்சுருப்பான், ரவுண்டு ரவுண்டாக அடிச்சிருப்பான். அந்த பட்டன் தான் போடுவார். அந்த பட்டன் வச்சுருப்பார். அவர் நடந்து வந்து கிழிச்சு அவர் நடந்து போனார் அப்படின்னா என்னால் அவர் கூட நடக்க முடியாது. பின்னாடி துக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, உங்கள் கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியல, உங்கள் கூட ஈக்குவலாக என்னால் வர முடியல அப்படின்னு எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிறேன். எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஓடத்தான் செய்வேன். அவர் நடப்பார், நான் ஓடித்தான் இருப்பேன். ஆனால் அவர் கூட இருக்கிறேன். புரியுதா? அவர் கூட இருக்கிறேன். எப்பயுமே அப்படிதான். நான் அவர் கையை பிடிச்சா அவரோட ஈக்குவலா என்னால் ஓட முடியாது. ஆனால் அவர் என்ன பிடிச்சாருன்னா அவர் எனக்கு ஈக்குவலா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான். ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இருந்தவர் மாம்சம் புழுவாக மாறி நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம ரசித்தார். அவர் ஃபாலோ பண்ணணும், அப்படிதானே? சரி, கடந்த நாட்கள்ல நான் நித்திய ஜீவ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல 3 பகுதிகளை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 4வது பகுதி. இந்த 4வது பகுதி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது நிறைவு பகுதி. ஆனா இன்னைக்கு நிறைவு செய்ய முடியாது. இதுல பாதியை நம்ம நிப்பாட்டிட்டு அடுத்த வாரம் அந்த பாதியை தொடரணும். ஏன்னா நிறைய அந்த 4வது நிறைவு பகுதி பெரிய பகுதியாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பாதியை பார்ப்போம், பாதியை அடுத்த வாரத்தை தொடர்ந்து முடிப்போம். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். 1 Peter chapter 1 verses 4. Chapter 1 verses 1 Peter. 1 Peter chapter 1. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். முதல்ல நித்திய ஜீவ சாட்சி உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. 2வது ஜீவ ஒளியான வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடந்த நாள்ல கிருபையினாலே நித்திய ஜீவன் உண்டாக்கும் உண்மையுள்ள ஜீவ வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையானார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையானார் அப்படின்னா இங்க சொல்லப்படுறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை ஜெனிப்பித்தார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிறாரா அப்படின்றது ரொம்ப முக்கியமா. அந்த ஜீவ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ நம்ம சரியா நம்ம என்ன பண்ணணும், பிடிக்கணும், சொல்லுறது. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது என் தகப்பனோட ஓடுனதை ஆரம்பித்தேன். அவர் கையை என்ன பிடிக்கிறதா ஆரம்பித்தேன். அப்போ இந்த நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஒரு தேவைன்னா இயேசு மேல நம்பிக்கை வைப்போம். நம்ம ஒரு பணம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு வேலை தேவைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படின்னா ஒரு காரியம் ஆக வரைக்கும் கழுதையும் காலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்களா? இருக்கீங்க, சொல்ல புரியுதா? எப்படின்னா காரியம் ஆக வரைக்கும் கழுதையும் காலை பிடிப்போம். இது ஏன் இந்த பழமொழி வந்துச்சு அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு விஷ காய்ச்சல் வந்துச்சு. அந்த விஷ காய்ச்சல் வரும்போது
கழுதைப்பால் குடிச்சா தான் அந்த காய்ச்சலுக்கு நல்லது, அந்த வியாதிக்கு நல்லது அப்படின்ட்டு. அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, இந்த கழுதையில பால் கறக்க வரைக்கும் காலை பிடிப்பாங்க, காரியம் ஆக வரைக்கும். ஏன்னா கழுதை உதஞ்சிடும்ல. பால் கறந்து முடிச்சப்போ கழுதை காலை விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்துவையும் நிறைய பேர் அப்படிதான், ரசிக்கப்பட்ட நிறைய பேர், ஞானஸ்தானம் எடுத்த நிறைய பேர் அப்படிதான். தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு தேவை முடிஞ்ச உடனே ஒரு வேலை ஆகணும்னா இயேசுவே வேலை கொடுங்க, வேலை கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே இயேசுவா அவர் யார் எனக்கு தெரியாது. ஒழுங்கா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஒழுங்கா காணிக்க கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்கா தசமபா கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடையை அடையணுமா இயேசுவாங்க, கடையை அடைஞ்சோன்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு வியாபாரம் கிடைக்கணும்னா அதுக்கு மட்டும் இயேசுவாங்க, வியாபாரம் நடக்கும், விட்டுருவாங்க. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சரியான கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பிறக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஒரு காரியம் ஆகிறதுக்கு மட்டும் சபைக்கு வந்துட்டு, ஒரு காரியம் ஆகிறதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு காரியம் ஆகிறதுக்கு மட்டும் பைபிள் தூக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிடையாது. அவருடைய சட்டங்களுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் அவருடைய யோசனைகளுக்கும் நம்ம அடிப்பணிஞ்சு அதில் ஃபாலோ பண்ணி போறது தான் நம்ம கிறிஸ்தவர்களே ஒழிய, எனக்கு இது தேவை, இது காரியத்தை செய்து முடியுங்க அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ ஜனமே கிடையாது. நிறைய பேர் விசுவாசிகளே கிடையாது. ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் விழுந்து போயிடுறோம், பின்மாற்றம் அடைஞ்சிடும். உடனே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம். நம்மளால நினைச்சு நிற்க முடியல. ஒரு காரியங்கள், அவமானங்கள், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் வரும்போது நம்மளால ஒரு வல்லமை கொண்டு எழும்ப முடியல. ஒரு ஜெபத்தில் நிற்க முடியல, முழங்கால் நிற்க முடியல. சொல்றது இல்லையா? அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்றது பாருங்க. இந்த தலைப்பு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நித்திய ஜீவ வார்த்தை. அப்போ இந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் அப்படின்னும் போது, இந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் சாதாரணமா உருவாக்கப்படல. கர்த்தர் என்ற ஒரு பெயர், அதற்கு யாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில யெகோவா, ஜெகோவா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுக்கு தாமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். தாமாக இருப்பவர், மாறாதவர், உடன்படிக்கையை காப்பவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா நித்தியமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நித்தியமான வார்த்தை இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன் லாஸ்ட் முதல்ல தொடர்ந்து சொன்னோம்ல, வார்த்தை தேவனுடைய வாயில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அது ஜீவனானது, அது கிறிஸ்துவாய் மாறுது சொன்னோம்ல. அது நமக்காக மரிச்சது, நமக்காக உயிர்த்திருந்தது, நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது, நம்மளை நீதிமானாக மாற்றினது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கிறோம்? நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு பிறந்த நாள் வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க, உதாசீனமாக, ரொம்ப அசால்ட்டாக. ஒரு வருஷத்துல ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க, அது ஒரு உதாசீனமாக. ஒரு மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அது ஒரு உதாசீனமாக. ஆமா ஆமா, நாங்க படிக்காத வார்த்தையா, நாங்க கேட்காத வார்த்தையா, இந்த வார்த்தை எனக்கு தெரியும், இந்த வசனம் தெரியுமே, அப்படியே ஒரு அசால்ட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த வார்த்தை என்பது நித்தியமான வார்த்தையா இருக்குது, அது சத்தியமான வார்த்தையா இருக்கு, அசைக்க செய்கிறதா இருக்குது, பிறக்க செய்கிறதா இருக்குது. அந்த வார்த்தை சாதாரண, நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையாக அங்க மாறி நமக்கு அந்த வார்த்தைகளை பிரதிபலிக்க செஞ்சிருக்கிறது. அந்த வார்த்தை சும்மா, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், வார்த்தைகளை பிடிங்க சிஸ்டர், பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, உங்க பிறந்த நாளைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் வேணும், உங்க கல்யாண நாளைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் வேணும், பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் பிடிக்கதான் செய்யறோம், ஜெபம் பண்ண தான் செய்கிறோம். எங்களை மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, எங்களை மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, நாங்களாம் அப்படி இருந்தோம் ஒரு காலத்தில், இப்படிதான் பேசுவாங்க. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை
யாரும் உணர்வது கிடையாது. சாதாரணமாக அது ஒரு இன்னும் ஒரு 2000 ரூபா கொடுத்தா பைபிள் கிடைச்சிடும், ஒரு 1500 ரூபா கொடுத்தா பைபிள் கிடைச்சிடும், ஒரு 500 ரூபா கொடுத்தா பைபிள் கிடைச்சிடும். யாராவது நம்ம ஸ்பான்சர்கிட்ட சொன்னோம்னா, ஒரு தெரிஞ்சவங்க சொன்னோம் ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க பிரதர் அப்படின்னா ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அசைக்குது, என்ன செய்யுது அப்படின்றத நம்ம உணர மாட்டேங்கிறோம். இங்க சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எப்படி அப்படின் போது இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்ததினால் அந்த வார்த்தை நமக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்திருக்கு. அந்த ஜீவ வார்த்தை மரிச்சு உயிர்த்தெழுந்திருக்கு. இப்ப நம்ம எப்படி இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக இருந்தோம். கிட்டத்தட்ட பாவம் செய்து ஆதாமுக்கு கீழே நம்ம இருந்தோம். இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆதாமுக்கு கீழே நம்ம இருந்தோம். ஆதாமுக்கு கீழே நம்ம இருந்த பொழுது ஆதாம் செஞ்ச அந்த பாவம் என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, என் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு, எனக்குள்ள வந்துருச்சு. இப்ப என் குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமா மாறிடுச்சு. நம்ம ஆதாம் கீழே இருக்கோம்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கோம்ல. இப்போ அந்த பாவம் இருக்கிறதுனால இப்ப என்ன ஆயிட்டோம்? நம்ம குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, பாவம் சூழ்ந்து இருக்கிற குடும்பமாக, மீறுதல் அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு குடும்பமாக. இப்போ அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாதது மாசற்றது வாடாததுமாகி இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்துல இருந்து இப்ப எங்க வந்துட்டோம்? நம்ம கிருபைக்கு கீழே வந்துட்டோம். ஆதாமுக்கு கீழே இருந்து நம்ம கிருபை கீழே வந்துட்டோம். சொல்றது புரியுதுங்க? அப்போ நம்ம ஆதாமுக்கு கீழே இருக்கையில மரணத்துக்கு போகிற வாசல்ல அந்த கியூல நம்ம நின்று இருந்தோம். மரணத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்ததுனால, அந்த ஜீவனோட வார்த்தை மரிச்சு உயிர்த்தெழுந்ததுனால, அந்த வார்த்தை நமக்குள்ள செயல்படுறதுனால இப்ப நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம எங்க வந்துட்டோம்? கிருபைக்கு வந்துட்டோம். இப்ப கிருபைக்கு கீழே வந்துட்டோம். கிருபைக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்றத விட இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள நம்ம மீட்கப்பட்டுட்டோம். இப்ப சபிக்கப்பட்ட என் குடும்பம், பாவ சூழ்ந்திருந்த என் குடும்பம், பாவத்துக்குள்ள இருந்தேன்னா, பாவத்துக்குள்ள இருந்த என்னுடைய குடும்பம் எல்லாமே மரணத்துக்கு போயிட்டு இருந்ததுன்னா நம்ம குடும்பம் இப்ப அப்படியே மாறி கிருபைக்கு கீழே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்கப்பட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு கீழே வந்துட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து கீழே வந்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து கீழே எப்படி வந்துட்டோம்னா கிருபைக்கு கீழே இருக்கிறோம். நம்ம அவ்வளவு பர்ஃபெக்ட் கிடையாது, அவ்வளவு பர்ஃபெக்டான கிறிஸ்தவர்கள் கிடையாது. இது எப்படி நடந்துச்சு? தேவனுடைய வார்த்தையினால, அந்த வார்த்தை மாம்சமானதுனால, அந்த வார்த்தை ஜீவனானதுனால, அவர் மரிச்சு உயிர்த்திருந்ததுனால, நாம் மரணத்துக்கு ஏதுவாக பாவம் செய்து மரணத்தின் வாசல் போயிட்டு இருந்த என்ன அவர் ரத்தத்தால் கழுவி அவர் மரிச்சு உயிர்த்திருந்து என்னை மீட்டு அவர் கிருபைக்கு என்னை கொண்டு வந்துட்டாரு. அப்ப பர்ஃபெக்டாக இல்லாம இருந்தேன்னா என்னை பர்ஃபெக்டா மாத்துறது அவரு. இன்னும் புரியலையா? அப்பதான் இதுதான் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையான. அப்போ எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இயேசு கிறிஸ்து மேல முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவனா இருக்கணும். நான் என்ன பண்றேன்? என் கைத்தொழிலை நம்புறேன், என் வியாபாரத்தை நம்புறேன், என் வேலையை நம்புறேன், என் அப்பாவை நம்புறேன், என் அம்மாவை நம்புறேன், என் மகனை நம்புறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், என் மகனை வளர்த்து விட்டுட்டா, என் மகனை படிக்க வச்சா நாளைக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம். எங்க நம்புறோம்? மகனை நம்புறோம்.
அப்பாவை நம்புறோம், அம்மாவை நம்புறோம். நாளைக்கு எனக்கு நல்லா சாப்பாடு ஆக்கி போட்டு எனக்கு நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க எங்க அப்பா. ஆனா ஒரு அண்ணனை நம்புற, தம்பியை நம்புற, அம்மாவை நம்புற, அப்பாவை நம்புற, உன் வேலையை நம்புற, சொத்து பத்த நம்புற, எல்லாத்தையும் நம்புற. அந்த அளவுல இயேசுக்கு மேல நம்பிக்கை இல்லை. இதுதான் விஷயமே. நம்ம எங்க வீணாய் போய்கிட்டு இருக்கிறது இங்கதான் விஷயம். ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஏதோ வந்துட்டு போகணும், ஏதோ பிரசங்கம் கேட்கணும், ஏதோ சபைக்கு வந்துட்டு போகணும், ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம், வாய் திறக்க சொன்னாங்க ஸ்தோத்திரம், ஆமென் அல்லேலூயா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சபிக்கப்பட்ட குடும்பமாக ஒரு பாவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருந்ததை என் இயேசு கிருபைக்கு கீழே மாத்தி இருக்கிறதுனால ஒரு பர்ஃபெக்ட் இல்லாத என்ன பர்ஃபெக்டா மாத்திருக்கிறபடினால இப்ப நான் புதிய ஜீவனை பெற்றிருக்கிறேன். இது என்னால் ஆனது கிடையாது. என்னுடைய சொத்தோ பத்தோ பணமோ நான் சம்பாதிச்ச பேரோ புகழோ ஆஸ்தி அந்தஸ்தோ கிடையாது. இது இயேசுவால. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்ற ஒரு முழுமையான நம்பிக்கை அஸ்திவாரம் வேணும். கடமை கிறிஸ்தவனா இனிமே இருக்கக்கூடாது. கடமை வேதத்தை புரட்டக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இயேசுவை தெரியும், இயேசுவை படிக்கணும், இயேசுவை அழைச்சிக்கணும். இது சாதாரண அந்த ஜீவனோட வார்த்தை சாதாரணமாகலைங்க. சில பார்ட்டில நான் பிரிச்சு பார்க்கிறேன். ஒரு 4 விதமா ABC அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏல வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பில ஆவி ஆத்மா சரீரம், சில பலிபீடம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். அடுத்து ABC, அடுத்து D நீதி கிருபை பரிசுத்தம். அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து என்னுடைய ஆவி ஆத்மா இதுக்குள்ள வந்து கலந்து இப்போ நான் சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சில் வந்து பலிபீடம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஐக்கியமாகிறேன். இப்போ எனக்கு நீதி கிடைக்குது, கிருபை கிடைக்குது, பரிசுத்தமாகிறேன். இப்ப இயேசுக்குள்ள நான் மாறுறேன். இயேசுக்குள்ள நான் மாறுறேன். என் ஆவி ஆத்மாக்குள்ள இயேசுவா மாறுது. என் ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள கலக்குது. இப்பதான் ஜீவனோட வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் பைபிள் படிச்சோன்னா பைபிள் கதையை அரைஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஜீவ வார்த்தை உள்ள போயிடும். நோ 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 நோ. புரியுதா? இல்ல கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. கேள்வி கேட்கணுமா? அப்போ சாதாரண அந்த வார்த்தை ஜீவனம். நீங்க வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு பைபிளை வாங்கிட்டு டெய்லி 10 அதிகாரம் படிச்ச உடனே இந்த ஜீவ வார்த்தை உள்ள போயிடுச்சு. 4 கதையை இதுல ஒரு தானியலை படி தெரிஞ்ச உடனே, ஏசாயாவை படி தெரிஞ்ச உடனே, ஆபிரகாம் படி தெரிஞ்ச உடனே, நோவை படி தெரிஞ்ச உடனே ஜீவ வார்த்தை உள்ள போய் நீங்க ஜீவனை மாறீங்க. நோ, கிடையாது. நீங்க பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர்களை கலந்து, பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள கலந்து, இப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள பலிபீடம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஐக்கியமாகி அங்க கிடைக்கிற நீதி கிருபை பரிசுத்தத்தை முழுமையாய் பெறும்பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனோட வார்த்தையை மாறும். நம்ம இடையில பைபிள் படிக்கிறதுனா எப்படி பைபிள் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சோசியம் பார்க்கறது போல. சில பேர் எப்படி பைபிள் படிப்பாங்க பாத்தீங்கன்னா, மூடி திறந்து டக்குனு வர வச்சு படிப்பாங்க. பாத்துக்கீங்களா?
பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூடி பிள்ளைகளை கூப்பிட்டு ஒன்று தொடுப்பா அப்படின்னா, சில பேர் கண்ணை மூடி தந்து டக்குன்னு எதை பார்க்குறாங்களோ அதுதான். அந்த மாதிரிலாம் இல்லை. சில பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா, ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா தலைமாட்டில் வச்சு படுத்துருவாங்க. ஏதோ அரட்டி ஆயிடுச்சுன்னா, பயந்துட்டு வந்துட்டாங்கன்னா, பயந்துட்டு பயக்காய்ச்சல் வந்துச்சுன்னா தலைமாட்டில் பைப்பில் வச்சுருவாங்க, கால் மாட்டில் செருப்பு வழக்க மாட்டோம் வச்சுருவாங்க. சில பேருக்கு இது வந்து ஸ்லீப்பிங் டோஸ் ஆகிடும். சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் படித்தா தூக்கம் வந்துடும் பாஸ்டர், எனக்கு தூக்கமே வராது, பைபிள் படித்தா தூக்கம் வந்துடும், அதனால தான் பைபிள் படிக்கிறேன். அப்போ இதை இப்படிதான் பயன்படுத்துறாங்களே ஒழிய, அவங்க கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் இப்படிதான் பயன்படுத்துறாங்க ஒழிய, காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையாக அங்க அவங்களுக்கு மாறல. அவங்க கடமைக்கு, அவங்க தேவைக்கு ஏதோ ஒன்று ஆகணும், கழுதை காரியம் வரைக்கும் கழுதையும் காலை பிடிக்கிறாங்க. அப்படித்தான் சொல்லப்படுது. அப்போ நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால கிடையாது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறது. எப்படி? சங்கீதம் 11:7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி பார்க்கிறது. அப்போ செம்மையானவரைத்தான் கர்த்தர் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால நம்ம செம்மையா இருந்தா தான் நோக்கி பார்ப்பார். அப்போ நம்ம செம்மையா மாறணும். சொல்லப்படுது இல்லையா? செம்மையான ஒரு புருஷனாக, செம்மையான ஒரு மனைவியாக, செம்மையான ஒரு பிள்ளையாக, செம்மையான ஒரு விசுவாசியாக, செம்மையான ஒரு ஊழியக்காரனாக, செம்மையான ஒரு வேலைக்காரனாக, செம்மையான ஒரு வியாபாரியாக, செம்மையான ஒரு தொழிலாளியாக, செம்மையான ஒரு எஜமானாக, செம்மையான ஒரு பிள்ளையாக மாறணும். எதுல நான் செம்மை இல்லையோ அங்க ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டார். அதுவே சொல்ல, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அப்போ நான் நீதியா இருந்தா தான் கர்த்தர் என்ன பிரியப்படுவார். நான் கொடுக்கிற காசுக்காக நான் தேவைப்பட்டு வாழ ஆட்டினேன்னு, ஐயா ஏதாவது வேலை செய்யணுமா, ஐயா எஸ் ஐயா இன்னைக்கு போய் ஏதாவது வேலை செய்யணுமா அப்படி வாழ ஆட்டினா ஆண்டவர் சொல்லப்படுது இல்லையா? ஆண்டவருக்கு முன்னாடி போய்கிட்டு ஏதாவது செய்யணுமா ஆண்டவரே, யாருக்காவது போய் ஜெபம் பண்ணிட்டு வரணுமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஒரு விசுவாசிக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன், எங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன். நோ நோ, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆண்டவர் எதை பார்ப்பார் அப்படின்னா, செம்மையை பார்க்கிறார், உன் நீதியை பார்க்கிறார். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையாய் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆதாம் கீழே இந்த ஒன்றை கர்த்தர் கிருபை கீழே கொண்டு வந்திருக்கிறார். ஆதாம் கீழே இந்த ஒன்றை கர்த்தர் கிருபை கீழே கொண்டு வந்து, அவர் ரத்தத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு கீழே நீ நீதியா இருக்கணும், அப்புறம் தான் அவர் பார்ப்பார். சொல்ல இல்லையா? யோவேல் 2:13. யோவேல் 2:13. ஜோயல் புஸ்தகம் 2:2 உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார்னா, நீங்க உங்க வஸ்திரங்களை கிழிச்சு கிடையாதா, உங்கள் இருதயங்களை கிழித்து. அப்போ இருதயங்களில், ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றான்,
மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதும் இதயம் அப்படின்னு சொல்றான். இதயத்தை நோக்கி பார்க்கிறது நம்முடைய கர்த்தர். மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். நாம இதயத்தை கிழிச்சு வைக்கணும். இதயத்தை இறுக்கி வச்சுக்கிட்டு, டைட்டா வச்சுக்கிட்டு, இதயத்துல நிறைய பாரங்களை, நல்லா வீம்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், ஒருத்தனை மன்னிக்க முடியாம, யாருக்கும் மனம் இறங்காம அப்படி இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தோத்து போயிடும். ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார். 4 பேருக்கு பிச்சை போட்டேன், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டேன், இதெல்லாம் வராது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுவின் நாமத்தினால நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னா உனக்கு நான் கதவை திறக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. என்னுடைய நாமத்தில் அதை பண்ணி இதை பண்ணேன்னா நான் உனக்கு கதவை திறக்க மாட்டேன், நான் கதவை அடைச்சிருவேன். அப்போ என்னுடைய இதயம் பரிசுத்தமானதா இருக்கணும், என் இதயம் கிழிக்கப்பட்டதா இருக்கணும், என் இருதயம் வேறு அறுக்கப்பட்டதா இருக்கட்டும், என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். சபையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இதயத்துல நிறைய கோபங்களையும் எரிச்சலையும் நம்பிக்கை இல்லாத தனங்களையும் நிறைய மன்னிக்க முடியாத தன்மைகளை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இதுல நிறைய தீங்குகளை நினைச்சுக்கிட்டு, நிறைய யோசனைகளை நினைச்சுக்கிட்டு, நிறைய வைராக்கியங்களை, கோபங்களை, எரிச்சல்களை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, இங்க சுத்தமாகணும், இங்க இதயம் கழுவப்படும். இப்ப நான் சொல்லுவேன், எங்க இதயம் சுத்தமாத்தான் இருக்கு பாஸ்டர், எங்க இதயத்தை நான் கழுவி சுத்தமாத்தான் வச்சுக்கோம் பாஸ்டர். நீங்க தான் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க. ஆவிக்குரிய கண்ணில் நான் பார்க்கும்போது தெரியும் உங்கள்கிட்ட எவ்வளவு கேடுகள் இருக்கும், இதயத்துல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பார்க்க முடியும். ஒரு சபை சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒரு தம்பி வந்து சபையை கிளீன் பண்ணுவான், தொடங்குவான். தொடச்சி முடிச்சுட்டு பாஸ்டர் வருவார், பாஸ்டர் நீ பாருங்க நல்லா தொடச்சிட்டே பாருங்க, கிளீனா தொடச்சிட்டே பாருங்க. அப்படியே பார்ப்பார், ஒரு இடத்துல பார்ப்பார், இந்த இடத்துல அழுக்கு இருக்கு தம்பி சார். சரி, அடுத்த வாரம் வரும்போது சபையை பாஸ்டர் வரக்குள்ள நீட்டா தொடச்சி வச்சிடும், அப்படின்னு அந்த இடத்துலலாம் தொடச்சிடுவோம். இப்போ வருவார் பாஸ்டர் வருவார், பாஸ்டர் இந்த வாரம் பாருங்க சூப்பர் தொடச்சி வச்சிட்டேன், நீங்க சொன்ன இடத்துல கிளீனா தொடச்சிட்டேன் பாருங்க. அவர் இன்னொரு இடத்த காட்டி இங்கே போது ஒரு அழுக்கு இருக்கு, என்னடா அது, இப்படியே பல வாரம் போயிட்டே இருக்கு. இவன் உளுந்து என்ன பார்க்கறான், ஒரு இடமா உளுந்து படுத்து தொடச்சு பார்க்கறான். ஆனா பாஸ்டர் கணக்கு ஒரு அழுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே போலதான் பிரியமான தேவனுடைய விசுவாசிகளுடைய இதயத்தில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்துட்டு, யாரையாவது மன்னிக்க முடியாமல், உன் மனைவியை மன்னிக்க முடியாமல், உன் கணவனை மன்னிக்க முடியாமல், உன் உடன் பிறந்தவனை மன்னிக்க முடியாமல், உன் வேலைக்காரனை மன்னிக்க முடியாமல், உன் எஜமானனை மன்னிக்க முடியாமல், ஏதோ ஒரு கோபத்தை, ஏன் ஊழியக்காரனை கூட மன்னிக்க முடியாமல், ஏதோ ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை, ஒரு விடாப்படியா ஒரு இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல சொல்லுவீங்க, ஏசப்பா என்னை சுத்தம் பண்ணுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நீங்க சபைக்கு போறேன், நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு அழுக்கு உனக்குள்ள இருந்து கர்த்தர்கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த பிரசனத்தை நீ பார்க்க முடியாமல், அவர் உன்னை பார்க்க முடியாமல் நீ கைவிடப்பட்டு. ஏன்னா கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஏசாயா 6:3 வாசிக்கும் போது, தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று. ஆமென். அப்போ
தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் மாசம் ஒரு தடவை அவங்களுடைய ரத்தத்தை அவருடைய நிகழ்ப்பாங்க. நிறைய சபைகளை வாரம் ஒரு முறை ராபோஜனம் எடுக்கிறாங்க. சில சபைகள்ல 1ஆம் தேதி எடுப்பாங்க. வாக்குத்தத்த ஆராதனை அன்னைக்கு எடுப்பாங்க. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முதலாம் நாளும் பண்டிகை நாட்களிலும் ஆசாரிப்பு நாட்களிலும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன எடுக்கிறோம்? நம்ம தேவைக்கு நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் படி நம்ம எடுக்கிறதே கிடையாது. மாத பிறப்பில் எடுக்கிறது கிடையாது. வருஷ பிறப்பில் எடுக்கிறோம். பண்டிகை நாட்கள் எடுக்கிறோமா? எடுக்கிறது கிடையாது. நம்ம வர சொன்னா கூட வரமாட்டோம். எல்லாமே நமக்குள்ள மாறிக்கிட்டு இருக்கு. நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவருடைய இஷ்டத்துக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கிடையாது. நம்முடைய கற்பனைகளை நமக்குள்ள கொண்டு வந்துட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வாசிக வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்குது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் எப்படி இருக்கா? எப்படி? மகிமையால் நிறைந்திருக்கிறது. மகிமையால் மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அப்ப அந்த மகிமை, அந்த நான் பரிசுத்தமா இருந்தா எனக்குள்ளேயும் வரும்ல. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு நாள் நல்லவனா இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், அப்பா அம்மாவுக்கு நல்லவனா இருக்கிறேன், வேலைக்காரனுக்கு நல்லவனா இருக்கிறேன், முதலாளிக்கு நல்லவனா இருக்கேன். அடுத்த நாள் முதலாளிக்கு கெட்டவன் ஆயிடுறேன், வேலைக்காரனுக்கு கெட்டவன் ஆயிடுறேன், அப்பா அம்மாவுக்கு கெட்டவன் ஆயிடுறேன். ஒரு நாள் ஸ்கூல்ல டீச்சருக்கு நல்லவனாக, அடுத்த நாள் கெட்டவன் ஆயிடுறேன். புரியுதா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பரிசுத்தம் எனக்குள்ள நிலைவரமாக நிரந்தரமாக தங்க மாட்டேங்குது. அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள நிரந்தரமாக இருக்காம தங்காம இருக்கிறதுனால, நான் பரிசுத்தமாய் நிரந்தரமாய் இல்லாமல் இருக்கிறதுனால அவருடைய மகிமை இழந்து போயிடுறேன். இப்ப நான் ஒரு நேரம் அன்பானவனா இருக்கேன், ஒரு நேரம் கோவக்காரனா இருக்கேன், ஒரு நேரம் சபிக்கிறவனா இருக்கிறேன், ஒரு நேரம் பாட்டு பாடி ஆராதனை பண்றேன், அதே வாயில கெட்ட வார்த்தை பேசுறேன், சினிமா பாட்டு பாடுறேன். கிறிஸ்தவ பாட்டு ஹம்மிங். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சினிமா பாட்டு ஹம்மிங் போட ஆரம்பிச்சாங்க. சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு நாள் வசனத்தை என்னோட ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், அடுத்த நாள் சினிமா பாட்டை வைக்கிறேன். சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ பரிசுத்தம் எங்க இழந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் நம்ம செம்மையா இல்லாதனால நம்ம தேவன் பார்க்க முடியாம போயிருக்காரு. தேவன் பார்க்காம போறதுனால சாத்தான் நமக்குள்ள என்ன ஆயிடும்? இந்த ஜீவ வார்த்தையை உள்ள கொண்டு போக விடாம நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங், வீக்னஸ், அவிசுவாசம், அன்ஃபெய்த், ஃபியர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டுருக்காங்க. இப்ப நான் என்னுடைய மனைவிக்கு தப்பானவனா போயிடுறேன், என்னுடைய தாய்க்கு தப்பானவனா போயிடுறேன், என் தகப்பனுக்கு தப்பானவனா போயிடுறேன், என்னுடைய விசுவாசிக்கு தப்பானவனா போயிடுறேன், என் பாஸ்டருக்கு தப்பானவனா போயிடுறேன். நான் வந்து மூர்க்கத்தில் நிறையிறேன், கோபக்காரனா மாறுறேன், ஒரு பைத்தியக்காரனா மாறுறேன், ஒரு பிடிவாதக்காரனா மாறுறேன், ஒரு எரிச்சலனா மாறுறேன். அப்படியே என்னை அமைதிப்படுத்தி நான் நினைக்கிறேன் சாந்தப்படுத்துறேன், அமைதிப்படுத்துறேன் கிடையாது. அந்த அமைதி என்ன ஆதாமுக்கு கீழே கொண்டு போகுது. ஆதாமுக்கு கீழே இருந்த நான் கிருபைக்கு கீழே வந்துட்டேன்.
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததை நான் ரத்தத்தில் மீட்கப்பட்டேன். ஆனால் நான் மறுபடியும் செம்மையாய் இல்லாதனால திருப்பி நான் ஆதாமுக்கு கீழே போயிடுறேன். மறுபடி நானும் என் குடும்பமும் சபிக்கப்பட்டதா போகிறேன். புரியுதா சொல்றது? நிரந்தரமான பரிசுத்தனா என்னால இருக்க முடியல. இதனுடைய தொடர்ச்சியாக வர வாரத்தில் பார்ப்போம். கண்களுடைய தலைகளை ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாட்களில் கூட கர்த்தாவே, நித்திய ஜீவ வார்த்தைகள் என்ற தலைப்பில் இன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நம்பிக்கையானார் என்று சொல்லி வார்த்தையை தொடர்ந்து பார்க்கிறோம். இதற்கான பலனை நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதற்கான ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கேட்டவர்கள் கேட்டது மாத்திரத்திலே ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விடாதபடி இந்த வார்த்தை உள்ள போகக்கூடாமல் தடை செய்கிற எந்த காரியம் தான் நீக்கி போட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு சரியான கிறிஸ்தவராக மாறட்டும். ஆண்டோட வருகை சீக்கிரம் இருக்கிறவர்களே சபையில் நினைத்திருக்கட்டும். ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.